வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்ததுனால தான் வாக்குப்பதிவு உயர்ந்திருக்கு. நான் 7 மணிக்கு ஓட்டு போட்டேன். இவர் சொல்ற மாதிரி காலையில் எந்திரிச்சு எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு கார்டு எடுத்துட்டு போய் விசில்ல குத்துங்கன்னார்ல, ஒருத்தனையும் காணோம். வீடியோ போட்டு டான்ஸ் போட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே உள்ள வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் வீடியோ போடுங்க, ஓட்டு போட்டு வீடியோ போடுங்க. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்களா, வீடியோ போடுங்க. இதெல்லாம் வந்து ஐடிவிலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பூம். தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் இந்த 5.5 கோடியில் நம்ம பெர்சன்டேஜ் பார்க்குறோம். முதல்ல பார்த்தது 8 கோடியில் பார்த்தோம். இப்போ அதுக்கு இதுக்கு போன முறை பதிவான நம்பர் ஆஃப் ஓட்ஸ்க்கும் இந்த முறை பதிவான நம்பர் ஆஃப் ஓட்ஸ்க்கும் 22 லட்சம் தான் அதிகமாக இருக்கு. விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டைம் வந்து 8%, அதை விட அதிகமாக தாண்டுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இது அப்படியே நீங்க சிரஞ்சீவியோடைய பிரஜாராஜ்யம் கட்சியோட கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்ப பெர்சன்டேஜ் இருக்கும், சீட்டா கன்வெர்ட் ஆகுது. விஜய் எடுத்துக்கிறார் திமுக ஓட்டுலேருந்து 10% எடுத்துக்கிறார். திமுக கூட்டணி விசிக ஓட்டு 10% எடுத்துறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 33% ஸ்டாண்டர்டாக திமுகவுக்கு யார் ஜெயிச்சாலும் வெற்றி. 33% தாண்டி ஒருத்தர் வாக்குகள் வாங்கி 36%, 37% ஒருத்தர் ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் வின் பண்ணுவார். இப்போ இவங்க 33ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் திமுக. ஆனால் விஜய் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். டிஸ்க்ளைமராகவே பதிவு பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ரிசல்ட் வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து தனியாக விடாதீங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது கூட்டு போயிருங்க. பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வேலையை மண்டையில் ஏற்றி. தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சுபேஷ் அவர்கள். வணக்கம் சார். சார், நேற்று வந்து கிட்டத்தட்ட வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். கிட்டத்தட்ட வந்து 85% மேல் வந்து வாக்குப்பதிவாக இருக்குது. இது எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்ததுனால தான் வாக்குப்பதிவு உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எப்படி சார்? வரலாறு காணாத வாக்குப்பதிவு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் ஓட்ஸ், இதை நீங்கள் ரெண்டையும் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். போன முறை நடந்ததுக்கும் இப்போ நடந்த 2021 தேர்தலுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள வாக்கு வித்தியாசம் வெறும் 22 லட்சம் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. நம்பராக பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 10% அதிகமாக காட்டுற மாதிரி கேட்கும். அது என்னென்னா, முதல்ல 8 கோடிக்கு நம்ம கணக்கு பண்ணுவோம் பெர்சன்டேஜ். இப்போ 5.5 கோடிக்கு பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணுறோம். இது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ 5.5 கோடி தான் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள். இந்த 5.5 கோடியில் நம்ம பெர்சன்டேஜ் பார்க்குறோம். முதல்ல பார்த்தது 8 கோடியில் பார்த்தோம். இப்போ அதுக்கு இதுக்கு போன முறை பதிவான நம்பர் ஆஃப் ஓட்ஸ்க்கும் இந்த முறை பதிவான நம்பர் ஆஃப் ஓட்ஸ்க்கும் 22 லட்சம் தான் அதிகமாக இருக்குது. 22 லட்சம்னா குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதின்னு வச்சுங்களேன். ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டுனா ஒரு 11 தொகுதிக்குள்ள வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 21க்கும் 26க்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக 1 லட்சம் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு. வேறு பெருசாக வரலாறு காண ஒன்றுமும் வந்து 15% வாக்குகள் போடாமல் இருந்திருக்கிறாங்க இந்த முறை. அதையும் நம்ம பார்க்கணும். 1 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது 2021க்கும் இதுக்கும்னா அதுக்கான காரணம் 21 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப கடுமையான கோவிட் காலம். பலர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலை இருந்தாங்க, வெளியே வர்றதுக்கு பயந்தாங்க. அதெல்லாம் ஒரு காரணம். அப்படி இருந்துமே கூட அப்படி இருந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் 1 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அப்போ ரெண்டாவது இந்த எஸ்ஐஆர் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு. பலரும் தங்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. இந்த வாட்டி போடலன்னா திருப்பி ஓட்டு இருக்குமா இருக்காதா, நம்ம இந்தியன் சிட்டிசனே இருக்குமா அப்படிங்கிற பல குழப்பம். அது இல்லாமல் 2002 இருக்கீங்களா, 5ல் எஸ்ஐஆர் இருக்கீங்களா, ஃபார்மை போட்டு வாங்கி ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு மினக்கெடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஓட்டர்ஸ் ஐடி, வாக்காளர் அடையாள அட்டையை கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வாங்கின அடையாள அட்டையை ஓட்டு போட்டுருவோம் இதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்குது. அது இங்கே கிடையாது. நடந்து முடிந்த பீகார் எலெக்ஷன்லையும், முதல் எஸ்ஐஆர் நடந்த பீகார்லையும் சரி, இப்போ நம்மளோட சேர்ந்து நடந்துகிட்டு இருக்க வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, வெஸ்ட் பெங்கால் 92%, கேரளாவிலையும் போன முறையை விட அதிகமாக இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் அதிகமாக இருக்குது. அப்போ எஸ்ஐஆர் ஒரு காரணம் தான். அதை தாண்டி இங்கே ஒரு பெரிய அலை, வரலாறு காரண புரட்சி, உருவல் புரட்சிலாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் வாக்குப்பதிவில் நடந்த இது நமக்கு ரிசல்ட் வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, வாய் வழியாக கேட்குறப்ப அங்கங்கே வரக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்குறப்ப நம்ம எதிர்பார்த்ததை விட டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நம்ம விசாரிக்கிற அளவுக்கு ஒரு ஓரலான ஒரு ஸ்டடி எடுத்திருக்கோம். இன்னும் ஒப்பீனியன் போல் வந்து இன்னும் அஃபிஷியலாக யாரும் வரல, ஆத்தரைஸ்டு கிடையாது. இப்போ நம்ம ஒரு 10 ஓட்டு இருக்கா, இந்த 10 ஓட்டில் யார் டிவி கேக் போட்டிருக்காங்க, டிஎம் கேக் போட்டிருக்காங்க, ஏடிஎம் கேக் போட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு ஊர்லேயா நமக்கு தெரிஞ்ச சோர்ஸஸை வச்சு நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு நம்ம ஒரு ஸ்டடி பண்ணதில் ரூரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 25% டிவி கேக்கு விழுந்திருக்கு. அதில் மாட்டுக்கு ரூரலில் தான் வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை, அது இல்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் ரீசன் இருக்கிற மூணுன்னா பார்க்கலாம். இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப ரூரலில் ஒரு 20 to 25% வாங்கிக்கிறாங்க. சென்னையில் பர்டிகுலர் சென்னையில்
தாவேக்கு அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கு. ஓகே. அங்கே வந்து சில இடங்கள்ல 3ஆம் இடத்துல அதிமுக இருக்கு சென்னையில். ஏன்னா அதிமுக பெரிய ரோல் இங்கே பண்ணல, அதனால தான் விஜய்க்கு பெர்சன்டேஜ் ஏறுது. ஓகே. அதாவது சென்னையிலேயும் வந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்டார் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ உள்ள வேட்பாளர்கள்லாம் போட்டிருந்தாங்களே சார், இவர் ராயபுரம் ஜெயக்குமார்லாம் போட்டிருந்தாங்களே சார். இல்லை, அது ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து நான் சொல்கிறேன், எல்லா தொகுதியும் கிடையாது. ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே பெரிய ரோல் பண்ணுது. அதிமுக திமுக எல்லா கட்சியிலையுமே அந்த ரோல் பண்ணுது, ஒரு சின்ன பெர்சன்டேஜ் அது வந்து காட்டுது. அப்படிங்கும்போது சென்னையில் ஒரு ஓவராலாக ஒரு பெரிய லீட் எடுக்குது டிவிகே அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ரூரலில் ஒரு 25 செகண்ட் பிளேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பல இடங்கள். அவங்க சொல்கிற மாதிரி வந்து சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டையாக இருக்குது, நாங்கள் வந்து அதை தகர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டிஎம்கே ஓட்டு அப்படி இருக்குது, அதில் நீங்கள் அது மாற்றவே கிடையாது. நீங்கள் பூத்தில் உட்காந்துருக்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறப்ப 10 ஓட்டு வந்துச்சுன்னா 6 ஓட்டு டிஎம்கேக்கு விழுந்திருக்குன்றாங்க. அதில் 4 ஓட்டு வந்து ஏடிஎம்கே போயிருக்கு, டிவிகேக்கு விழுந்திருக்கு. ஓகே, ஏடிஎம்கே கூட போல அதை வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். பூத்தில் உட்காந்துருக்குறாங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. காலேருந்து நிறைய பேர்த்து பூத் ஏஜென்ட்டாக உள்ள உட்காந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அதை கெஸ் பண்ணுறது தான் அவங்க போகிறாங்க. அடுத்த தேர்தலில் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ நாங்கள் பூத் ஏஜென்ட் உட்காந்துருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும்ல, ஏஜ், அவங்க வர்ற ஸ்பீடு, அந்த வார்டில் இருக்கிறவங்க தான் பூத் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அந்த குடும்பங்கள் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து. ஆமாம், இப்போ இந்த வார்டில் இருக்கிற ஒருத்தர் ஏஜென்ட்டாக உட்காந்துருப்பார். சிம்பிள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வார்டில் உட்காந்தவருக்கு இந்த தெருவிலே வசிக்கிறவராக இருப்பார். அப்போ தெருவிலே இருக்கிறவர் யார் டிவிகே, யார் ஏடிஎம்கே, யார் பிஜேபி, யார் வந்து நாம் தமிழருங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அவர் பூத்தில் உட்காந்துருக்கப்ப ஓஹோ இது டிவிகே ஓட்டு, ஓஹோ இது வந்து ஏடிஎம்கே ஓட்டு, அது இல்லாமல் கலர் கோடு அதெல்லாம் போட்டு பார்க்குறப்ப சென்னையில் வந்து 6:4 ரேஷியோவில் டிவிகே வாங்கியிருக்கு பல இடங்களில், பல தொகுதிகளில். அப்படிங்கும் போது சென்னையில் டிவிகே அவங்க சொன்ன மாதிரி டிவிகே டிஎம்கேங்கிற ஒரு போட்டி இங்கே சென்னையில் உருவாயிருக்கு. ரூரலை பொறுத்த வரைக்கும் சில வேட்பாளர் லீட் எடுக்கிறாங்க. திமுக வேட்பாளர்கள் வந்து அவங்க தனிப்பட்ட செல்வாக்கில் லீட் எடுத்து நிற்கிறாங்க. திமுக டிவிகேக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, ஒரு பிரபலியமான வேட்பாளர் யாரும் கிடையாது. வேட்பாளருக்குன்னு ஒரு செல்வாக்குனா நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு வேட்பாளர், அறந்தாங்கியில் ஒரு வேட்பாளர், காரைக்குடியில் வேட்பாளர், இப்படி ஒரு 10 பேரை சொல்லலாம். மீதியெல்லாம் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு, ஆல்ரெடி இங்கே இருந்தவர், அந்த பகுதிக்கு செஞ்சவர், ஆல்ரெடி 2 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் சமூகம் சார்ந்த வாக்கு, அந்த லோக்கல் இதெல்லாம் தெரிஞ்ச நபராக ஆட்கள் இல்லை. அதெல்லாம் வந்து டிவிகேக்கு ஒரு பெரிய மைனஸ். அப்படி இருந்தும் அவங்க வந்து 25% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல். அது ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் நம்பர். இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய நம்பர். ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இவ்வளோ பெரிய நம்பர் வாங்கிக்கணும்னா, விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பிச்ச அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 8% ஓவராலாக 8%, அதை விட அதிகமாக தாண்டுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஓகே. ஆனால் சீட் கன்வர்ஷன் தான் இது. அப்படியே நீங்கள் சிரஞ்சீவியோடைய பிரஜாராஜ்யம் கட்சியோட கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்ப ஏறக்குறைய அப்படி தான் வந்துச்சு. இது நல்லா இருக்கும், பெர்சன்டேஜ் இருக்கும். சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா 35% வேணும். இப்போ திமுகவுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் இருக்குல்ல, நீங்கள் திமுகவில் வந்து எந்த கேண்டிடேட்டை போட்டாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, திமுகவுக்கு தான் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறது 33% இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து ஓட் பேங்க் அப்படியே வச்சுருக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ முந்தியெல்லாம் வந்து திமுகவுக்கு பெண்கள் வாக்கு இல்லாமல் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்ப பெண்கள் வாக்கு திமுகவுக்கு சுத்தமாக கிடையாது. இப்போ இந்த ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, 1,20,00,000 பேருக்கு அந்த 1000 ரூபாங்கிற மாதம் வருஷத்துக்கு 12,000 ரூபாங்கிற அந்த உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 பேர்னு வச்சுக்கோங்க, 1 பேர்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு குடும்பத்தில் 2,30,00,000 பேர். இதில் நீங்கள் 50,00,000 பேர் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் கண்டிப்பாக. அப்புறம் அது இல்லாமல் கட்சி நிர்வாகிகள், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டல மாநாடு நடத்துனாங்க. நிர்வாகிகள் மண்டல மாநாடு கூட ஆளை கூட்டு வரல. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் நிர்வாகிகள், ரீஜனலோட இளைஞரணி மண்டல மாநாடு, மகளிரணி மண்டல மாநாடு, அப்படின்னு மண்டல மாநாடு நடத்தாங்க. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் குறைந்தபட்சம் 1,00,000 நிர்வாகிகள் வந்தாங்க, போஸ்டிங்கில் இருக்கிறவங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு. அதே மாதிரி BLA 2 BLA 3ன்னு ஒன்று இருக்குது. BLA 3 எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. 10 பேருக்கு ஒரு கண்காணிப்பாளர், 10 ஓட்டுக்கு ஒருத்தர் ஃபாலோவர்ஸ். அப்படியே அந்த இந்த கட்டமைப்பில் உள்ள ஆட்கள் நிர்வாகிகள் பார்த்தாலே திமுகவுக்கான ஓட்டுங்கிறது அது கண்டிப்பாக ஒரு 30%, 33%. அந்த 33% வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா திமுக சென்னையில் ஸ்டார்ட் ஆகிறது பேஸே வந்து 33% தான். ஆமாம், அதுதான் நான் சொல்ல வர்றேன். 33% கூட்டணி கட்சிகள் எடுத்துங்க. விசிக, தேமுதிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், பல அமைப்புகள், தமிழ் தேசம் ஒரு கட்சி, முத்திரையார் கட்சி ஒன்று கட்சி, அந்த கட்சி, இந்த மாதிரி சாதி அமைப்புகள்,
அந்த மாதிரியான தனிப்பட்ட ஆதரவு கொடுத்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவரோட கட்சி. கமலஹாசனுடைய மக்கள் நீதிமன்றம் இந்த லிஸ்ட் ஃபுல்லாக எடுத்துங்க. இது மொத்த கட்சிக்கும் 10%. ஓகேவா? இந்த 10% நீங்கள் போட்டிங்கன்னா கூட இவங்க சொல்கிறாங்க இல்லை அந்த 10% அப்படி கணக்கு தப்பாக சொல்கிறீங்க. 33 + 33 திமுகவுக்கு கூட்டணி கட்சிக்கு 10 43. ஓகேவா? 43ல் 10% கழிச்சிருங்கன்ற 10% விஜய் எடுத்துறாரு. விஜய் ஃபேக்டர் விஜய் எடுத்துக்கிறார். திமுக ஓட்டுலேருந்து 10% எடுத்துறாரு. திமுக கூட்டணி விசிக ஓட்டு 10% எடுத்தார். நான் ஏற்கனவே கம்மியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா 33% ஸ்டாண்டர்டாக திமுகவுக்கு யார் ஜெயிச்சாலும் வெற்றி. 33% தாண்டி ஒருத்தர் வாக்குகள் வாங்கி 36% 37% ஒருத்தர் ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் வின் பண்ணுவார். இந்த 33%ங்கிறது திமுகவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ இவங்க 33ல இருந்து தான் ஒருத்தர் ஸ்டார்ட் ஆகணும் திமுக. ஆனால் விஜய் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதிமுகவுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு மினிமம் நீங்கள் எப்படி குறைச்சி வச்சு போட்டாலும் அதிமுகவுக்கான ஓட் பேங்க் ஒரு 20% இருக்குது. நீங்கள் கூட்டணி கட்சியை விட்டுருங்க. அதிமுகவுக்கு நீங்கள் அதிமுக எங்கே நின்னாலும் 20% விடுவோம். 85 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று. ஓகேவா? இப்போ அந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் 20% இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு 10%. இது ஒரு 30%. இது 30%ல் விஜய் 10% எடுத்துட்டாருன்னு வச்சுங்க. அப்படி திமுகவில் 10% எடுத்துட்டாரா? இங்கேருந்து 10% எடுத்தார். அப்போ இவங்க 20% நிற்கிறாங்க. அவங்க 33% இருக்காரு. விஜய் வந்து இந்த 33 தாண்டினா தான் அங்கே வந்து வின் பண்ண முடியும். இப்போ விஜய் வாங்குற 25% 1.5 கோடி ஓட்டு. இதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஓட்டு போட்ட எல்லாருமே ஓரளவுக்கு இளைஞர்களாக இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க ஓட்டு போட்டதை வெளியில் சொல்கிறாங்க. திமுக ஓட்டு போட்டவங்களோ அதிமுக ஓட்டு போட்டவங்களோ ஓட்டு போட்டு வீடியோ போட்டு டான்ஸ் போட்டு ஆட்டம் போட்டுருக்காங்க. அது என்னன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. அது ஒரு நரேஷன். அங்கே உள்ள வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் வீடியோ போடுங்க, ஓட்டு போட்டு வீடியோ போடுங்க, நீங்கள் போகலையான்னு சொல்லுங்கள், சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் பண்ணுங்க கேட்குறாங்க. ஆமாம், அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்களா வீடியோ போடுங்க. இதெல்லாம் வந்து ஐடிவிலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பூம். இது வந்து 1.5 கோடி பேர் பண்ணியிருக்காங்க. அதை மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதிமுக ஓட்டு போட்டவங்க யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா? திமுக ஓட்டு போட்டிருக்கவங்க யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா? அவங்களாம் அவங்க ஓட்டை போட்டு போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் பூத்துக்கு போயிருந்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய எழுச்சியெல்லாம் அங்கே வந்து இளைஞர்கள் அலைமோதிலாம் ஓட்டு போடல. இதுக்கு முன்னாடி நாட்களில் இருந்ததை விட ரொம்ப டல்லாக இருந்துச்சு. 4 மணிக்கெலாம் ஈக்காக்க கூட இல்லை. 4 மணிக்கு பூத்தில் நான் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஒரு ஈக்காக்க கூட இல்லை. அங்கே உட்காந்து தூங்கி வலிக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி காலங்காத்தால எழுந்திரிச்சு நான் 7 மணிக்கு ஓட்டு போட்டேன். நான் வந்து 7:30க்கெலாம் ஓட்டு போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் எங்கள் தகுதியில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய ரெகுலராக ஓட்டு போடுறவங்க தான் இருக்கிறாங்க. இவர் சொல்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுட்டு கார்டு எடுத்துட்டு போய் விசிலில் குத்துங்கன்னார்ல, ஒருத்தனையும் காணோம். ஒரு எழுச்சியாக விஜய் சொல்லிட்டாரு. விஜயை பார்க்க வந்த கூட்டம் அந்த இதில் வரல, அந்த எழுச்சியில். நீங்கள் அன்னைக்கு எங்கேயாவது தோளில் துண்டை போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுட்டு ஊதிட்டு பார்த்தீங்களா? யாரையாவது வெள்ளை சட்டை அந்த காக்கி பேண்ட்டை தவிர வேற கொடி துண்டு கூட வந்து இல்லை. வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டை ரொம்ப செலக்டடாக தான் பார்த்தீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டமாக ஓட்டு போட வந்தவங்கலாம் அதை வந்து ஒரு சைனாவெலாம் காட்டல. அந்த கட்சிக்காரங்க பார்க்க முடியல. ரசிகர்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து அந்த ஒருத்தர் 2 பேர் தான். ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படை வந்து திரண்டு வந்து வாக்கு பூத்தில் வந்து அப்படி நிறைஞ்சு வழிஞ்சு ஓட்டை போட்டு தள்ளிடலாம் இல்லை. 25% 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மிக 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 பெரிய நம்பர். நான் கொள்கை சொல்ல மாட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டேன். அத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலையும் மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்கன்னா இங்கே ஆண்டு கொண்டிருந்த கட்சி, ஆளுகிற கட்சிகள் யோசிக்கணும். ஏதோ உங்கள்கிட்ட அங்கே மிஸ்டேக் ஆகுது. ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை நீங்கள் சொல்ல தவறிட்டீங்க. சொல்ல தவறிட்டீங்களா, சொன்ன வழிமுறை தவறான்னு தெரியல. ஓகே. ஆனால் ஒரு கவர்ச்சின்ற ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல சார், ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அதுதான் சேர்ந்துருக்கு. இப்போ ஒரு செய்தியை வந்து ஒரு முன்னணி ஊடகங்கள் போடுற செய்திலையும் ஒரு ஒரு வெப்சைட்டில் போடுற செய்திக்கு குவாலிட்டி இருக்குல்ல. ஆமாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கிளாசிக்ஸ் போகிறாங்களே மியூசிக்லாம் போட்டு அந்த செய்தி போடுறதுக்கும் நீங்கள் ஒரு செய்தி தேடி கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு 10,000 சப்ஸ்கிரைப் இருக்கிற யூடியூப்லேயோ அந்த செய்தியை போடுறதுக்கும் ஒரு முன்னணி ஊடகத்தில் போடுற செய்திக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது எப்படி போய் ரீச் ஆகும்? இதுதான் சிம்பிள். நம்ம மொழியில் சொல்கிறதா இருந்தால் இதுதான். அப்போ விஜய்ங்கிற ஒரு மாஸ் இருக்குது. அவரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அவர் என்ன பேச போகிறான்னு பார்க்குறாங்க. உயரத்தில் இருந்து கத்துறது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும்ல. ஒரு மலை மேலே ஏறி நின்று பேசுகிறீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். ஒரு மைக்கை வச்சு பேசுகிறீங்களா போய் சார். விஜய்ங்கிற அந்த மைக்கை வைத்து பாஜக தன்னுடைய பிரச்சாரத்தை செய்தது. அதுக்குண்டான பலனை
வந்து இன்னைக்கு பார்த்துருக்குறாங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு அரசியல். ஆக்சுவலாக கடைசி கட்ட பிரச்சாரத்தில் வந்து விஜய் வந்து அப்படி வந்து இறங்கி பிரச்சாரத்தில் வந்து பேசியிருந்தாரு. பாஜக அமித்ஷா எல்லாம் பற்றி இறங்கி பேசியிருந்தாரு. அப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்து அந்த தொகுதி விட்டு வரவே அந்த துணிச்சல் இல்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. இதெல்லாம் சும்மா போகிற போக்கில் தொட்டுக்கிறதுக்காக அதுவும் கரெக்டாக அந்த லாஸ்ட் நாள் எவ்வளோ நாள் ஏன் பேசலை? டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை ஏன் பேசலை? எஃப்சிஆர்ஏன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்மளாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அது பேசலை. அப்போ எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அது வந்து எப்படி ஒரு போலி சாமியார்கள், ஒரு போலி மத குருமார்கள்ட்ட எப்படி வந்து ஒரு மயங்கி போய் கிடப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஜய்ங்கிற ஒரு சினிமா மோகத்தில் மயங்கி போய் விலை மதிக்க முடியாத அடுத்த 5 வருடத்தில் உங்களை ஆளணும்னு நினைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கஷ்டப்பட்டு வாங்கின ஓட்டை நீங்கள் போய் போட்டிருக்கீங்க. அதுதான் வந்து நம்மளால் ஜீரணிச்சிக்கவே முடியல. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா வெளியில் போகிறோம், அங்கே போகிறோம், ரோட்டில் போகிறோம், எல்லோரும் பேசுகிறாங்க. அது என்னங்க இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் இவ்வளோ பேராக இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் ஒன்றும் புரியாமையாக இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலங்க அப்படின்னு டீ கடையில், ரோட்டில், ஆட்டோவில் போகிற வரப்போ ஒரு குறைந்தபட்சம் அந்த மனக்குமுறல் நமக்கு கேட்குது. நீங்களும் போயிருப்பீங்க, கொண்டே சொல்லியிருப்பாங்க. இது வந்து யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம். அப்போ யாருமே இந்த அரசியலை வரவேற்கிற அந்த இளைஞர்கள் அப்புறம் வந்து இளைஞர்கள்லேயே வந்து குறிப்பிட்ட ஆட்கள் தாங்க, எல்லா இளைஞர்களும் கிடையாது. அதுலேயே எத்தனை பேர் அதை ஃபைட் பண்ணுற இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில். ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமாக இருக்கீங்க, முட்டாளாக இருக்கீங்க, எத்தனை பேர் ஃபைட் பண்ணுறான், எதை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்கல்ல. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த 4-5 அணிகளாக இருக்கிறப்ப அது வாக்குப்பதிவு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பார்த்து 2016 மக்கள் நல கூட்டணி, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அப்போ பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அதிகம். 66 லட்சம் ஓட்டு வந்து இந்த 2014 தேர்தலில் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? 3 அணி. அப்போ நம்ம 3வது அணியில் ஆட்சி வந்துடுவாங்க, 4வது அணியில் ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இதில் இன்னொரு இப்போ திமுக, அதிமுக, டிவிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னொரு அணி இருக்குது, சசிகலா, ராமதாஸ் அவர்கள் வந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட அணி. அவங்க வேட்பாளரை போட்டிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த அந்த இந்த 86%, 80% விட்டுருங்க, அந்த 6% இருக்குல்ல, அது ஒரு பெரிய நம்பர், அது பெரிய மேஜிக் பண்ணும் பல தொகுதிகளில். இவங்க யாரையுமே அதை அவங்கள கணக்கில் சேர்க்கறதில்ல. ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு வேட்பாளர் லெவலில் வந்து அது வந்து ஆமாம். அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, சசிகலா அந்த பகுதியில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் அந்த சமூகத்தினுடைய அந்த சங்கங்களில் தலைவராக இருக்கிறவர், பொறுப்பில் இருக்கிறவர் வேட்பாளரை போட்டிருக்காங்க. அப்போ அவருடைய முகத்துக்கு, அவருடைய குடும்பத்துக்கு சொந்தக்காரம் போடுவான்ல, அப்படின்னு போகிறப்ப ஒரு தொகுதி 2000 ஓட்டு வைங்களாங்க குறைஞ்சபட்சம். 2000 ஓட்டில் கூட வந்து ஒருத்தருடைய வெற்றியை மாறும். போன முறை டிநகரில் 136 ஓட்டு, வெறும் 136 ஓட்டு. ஒருத்தர் 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தார். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டர். ராமதாஸ் போட்டு அவருடைய சென்டிமெண்ட்டு, ராமதாஸுக்கு பின்னாடி 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே உள்ள அந்த ஆட்களுடைய விசுவாசத்திலே இருக்கிறாங்க. ஐயா நீங்கள் அழுகாதீங்கய்யா அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கணக்கில் எடுக்கணும். அப்போ இந்த விழுந்திருக்கக்கூடிய இந்த 86% திமுக ஓட்டும் இருக்குது, அதிமுக ஓட்டும் இருக்குது, பாஜக ஓட்டு இருக்குது, பாமக ஓட்டு இருக்குது, விசிக ஓட்டு இருக்குது, கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்குது, நாம் தமிழர் ஓட்டு இருக்குது. இது 5வது அணியாக இருக்கக்கூடிய இன்னொரு அணி இருக்குது, அந்த அணி ஓட்டு இருக்குது. இத்தனை அணிகளும் பிரிச்சுக்கிடுவாங்க. இத்தனை அணிகள் பிரித்தாலும் எந்த கட்சிக்கு வலுவான ஓட் பேங்க் இருக்குது? 42 நீ 10 எடுத்துகிட்டு போனால் கூட அவங்களுக்கு 32 இருக்காங்க. கூட்டணியோடு சேர்த்து ஓரளவுக்கு நெருக்கி வந்துடுவான்னு வச்சுங்க. திமுகவுக்காக தனிப்பட்ட முறையில் எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருக்கிற ஓட்டு 32%. நீங்கள் திமுக ஓட்டை அவ்வளோ ஈஸியாக உடைச்சிடவே முடியாது. திமுக நான் விசாரிக்கிறப்ப திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு போட்டுருச்சு. குழந்தைகள்லாம் வந்து அடம்பிடிச்சு வந்து ஓட்டு போட சொல்லுங்கள், அப்பா அம்மாவை, அண்ணன் தம்பியை, அப்படி அண்ணன் அக்காவெல்லாம் ஓட்டு. இல்லை, அது தப்பான வழிமுறைங்க. அது வந்து அதை பண்ணியிருக்கவே கூடாது. அவர் அது பார்த்தீங்கன்னா, அது பெற்றோர்கள் மத்தியில் ஏற்கனவே குழந்தைங்க லீவில் இருக்குங்க, அதை வச்சு மேக்கப் முடியும் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அது ஒரு தப்பான விஷயம். தேர்தலுக்கு முடிந்ததுக்கு பிறகு நம்ம இந்த நேரத்தில் அதை டிஸ்க்ளைமராகவே பதிவு பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ரிசல்ட் வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து தனியாக விடாதீங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. இல்லை வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போயிருங்க, வெளியில் எங்கேயாவது இந்த செய்திகளை அவங்கள்ட்ட போய் சேராதீங்க. அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வேலையை அந்த குழந்தைங்க மண்டையில் ஏற்றி முழுவதுமாக அவரை தன்னுடைய மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரியான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. உங்கள் குழந்தைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்குங்க பாதுகாப்பாக. ரொம்ப ஒரு தப்பான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இது வளரவே விடக்கூடாது. நீங்கள் வாங்க, வாக்கு கேளுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுடைய கொள்கைகளை சொல்லுங்கள்.
ஒரு தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்கார், அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும், ஆனால் அவர் பிட் நோட்டீஸ் அடிச்சிருக்காரு, இந்த தொகுதியில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், என்னால் முடியும்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. தெருக்கு வர்றாரு, உங்களை வீட்டுக்கு வர்றாரு, உங்களை கும்பிட்றாரு, மாலை போடுறாரு, சாலை போடுறாரு, அவருக்கு தெரியும் நமக்கு 1000 ஓட்டுக்கு மேலே விழுக்காதுங்க. இதுதான் அரசியல். நீங்கள் வந்து குழந்தைங்க இது எதுவுமே சொல்ல மாட்டேன், வீட்டில் இருக்க குழந்தைங்க அடம் பிடிங்க, வீட்டில் இருக்க அம்மாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, குட்டீஸ் நீங்கள் அடம் பிடிங்க, சாக்லேட் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி அம்மாட்ட அடம் பிடிங்க, அப்பாட்ட அடம் பிடிங்கன்னு கேட்குற இந்த அரசியல் வழிமுறையே தப்பு. அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. அது ஏன் எலெக்ஷன் கமிஷன் வந்து அது கடைசி நேரத்தில் சொல்கிறாரு, ஆரம்பத்துலேருந்து மைல்டாக சொல்லிட்டு இருந்தார், கடைசி நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னதுனால எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் தெரியல. ரெண்டாவது இந்த புஷியானந்த் டீனரில் போட்டிருக்காரு, அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர், இங்கே எப்படி போட்டாருங்கிறது இப்போ தான் நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார் டிஎம்கே எலெக்ஷன் கமிஷன் வந்து மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தான் ரொம்ப சலுகை பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அதை வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக்கிட்ட கூட கேட்குறாங்க, அவங்க சிரிச்சிட்டே கூட அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, அப்படிங்கிற போது ஒரு இருக்குது. ஓகே சார், இதில் வந்து அந்த 25% மேலே போகிறாரா, இல்லை இந்த 35% மேலே திமுக இறங்குதா அப்படின்னு வர்றப்போ ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். இப்போ வாங்குகிற அந்த நம்ம பெர்சன்டேஜ் ஓட்டு வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஓகே, ஆனாலும் டிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து 33 பேஸ் இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ரா 43% இருக்குது. நம்ம 10% கழிச்சிட்டோம். ஓகே, 10% நம்ம வந்து விஜய் எடுத்துகிட்டு போயிட்டார், விட்டுருங்க. அதிமுக 10% எடுத்து போயிட்டார். ஸ்டார்ட் ஆகிற 33ல் இனிமேல் எவ்வளோ கூட போகுது அப்படிங்கிறது 33ல் கூடுமா குறையுமா? 33ல் 1-2 குறைஞ்சாலுமே 30னே வச்சுக்கோங்களேன், 30 வச்சாலுமே 31 வந்து விஜய் வாங்கணும், இல்லை 31 அதிமுக வாங்கணும். ஓகே, இதுதான் இன்றைக்கி இருக்குது. அப்போ ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் தான், ஒரு பெரிய மார்ஜினோட சேஃப் ஜோனில் தான் திமுக இருக்குது. ஓகே, அப்புறம் நீ வந்து உங்களுக்கு வந்து மற்ற அணிகள் எவ்வளோ பிரிச்சிருக்காங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது திரும்பியும் பேசலாம் சார். உங்கள் கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் மிக நன்றி சார்.